அவர் வந்து கேட்டார், ஆண்டவரே நரகத்தை எனக்கு கொண்டு காமிங்கன்னு சொல்லி. அப்ப ரொம்ப ஜெபிச்ச பிறகு ஒரு நாள் ஆண்டவர் சரி வா நான் கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் அவர் அழைச்சிட்டு போனாராம். அக்கினி கடல், அப்படியே அக்கினி கொந்தளிக்குது, அலைகள் வருதில்ல எங்க கரையில. கடலுக்கு உள்ள போனா அமைதியா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கடல உள்ள போனா கரையில தான் அலை இருக்கும். ஆனா அக்கினி கடல்ல எங்க அப்படியே அலை எழுப்பிக்கிட்டே இருக்கான், அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கிற அக்கினி. அப்படியே அதுக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கதறாங்களாம். சத்தம் கேக்குது, கதறுகிற சத்தம், பெருமூச்சு சத்தம், அப்படியே புலம்புறாங்க, கதறாங்க. அப்படி சத்தம். ஏன்னா அந்த கடலுக்குள்ள போட்டுட்டா கால் நிக்க முடியாது, தர கிடையாது, அப்படியே மிதக்கணும். அந்த அலை அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கும். யோசித்து பாருங்க, ஒரு நிமிஷம் கூட இளைப்பாறுதல் இருக்க முடியாது. அப்படியே அக்கினி கடல் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறான். சில இடத்துல பாறை மாதிரி அப்படி இருக்கிறான். சிலர் வந்து அந்த பாறையிலேயாவது கொஞ்சம் இளைப்பாறலான்னு பிடிச்சா அந்த அக்கினி அந்த அலைகள் வந்து அப்படியே நாக்க மாதிரி சுருட்டி உள்ள இழுக்கிறதாம். இதெல்லாம் பார்த்து அப்படியே கலங்கி கொண்டு இப்படியா நரகத்துல ஜனங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சத்தம் கேட்குறான், ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குறான். என்னடா அது என் பேரை சொல்லி யாரை கூப்பிடுறான்? இயேசு. இவங்க நிக்கிறாங்க. அந்த நரகத்துல இருந்து ஒரு கூப்பிடுறா, ஜீவானந்தம் அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டா இங்க இருந்து ஒரு ஆள் என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களே கவனிச்சு பாக்குறாராம். ரொம்ப கவனிச்சு பார்த்தா ரெண்டாவது மாதிரி ஜீவானந்தம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்க. யாருன்னு பார்த்தா அப்படி சொந்தக்காரர், அப்படி நெருங்கின உறவினர். அவர் சொல்ற, ஜீவானந்தம் இங்க வந்துராத, இங்க வந்துராத, நரகத்துல நான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறோம், இங்க வந்துராத. இயேசு